அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் 15 வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள், எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த சமுதாயத்து மக்களை அவர்கள் மனமுரண்டாக இறை தூதர்களை மறுத்து வந்ததனால், இறை வேதத்தை மறுத்து வந்ததனால் அவர்களுக்கு பேரழிவை தந்தான். அவர்கள் அறுவடை செய்யப்பட்ட காலி நிலத்தைப் போல ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள். அணைந்து போன நெருப்பை போல, வெற்று சாம்பலை போல அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை ஒரு உவமையாக குறிப்பிட்டிருந்தான். இப்போது இந்த அத்தியாயத்தினுடைய சூரா அல் அம்பியா என்ற இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பேசுபொருளை நோக்கி இந்த வசனங்கள் திரும்புகின்றன. இந்த அத்தியாயத்தின் தலைப்பு அல் அம்பியா, நபிமார்கள். நபிமார்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? யார் அவர்கள்? மனித இனத்தை சார்ந்தவர்கள், அதிலும் அவர்கள் ஆண்கள். வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜால், ஆண்களைத்தான் அனுப்பியிருக்கின்றோம் மனித இனத்தில். அவர்கள் மலக்குகள் அல்ல, வானவர்கள் அல்ல. வானவர்கள் என்கிற மலாயிக்கத் என்கிற அந்த அரபு சொல் அதுவே பெண்பால், ஃபெமினைன் ஜெண்டர். எனவேதான் ஒரு வார்த்தையில் மலக்குமார்களை நாம் தூதராக அனுப்பவில்லை, மனிதர்களைத்தான் அனுப்பினோம் என்று சொல்வதற்காக நாம் ஆண்களை அனுப்பினோம் என்று சொல்லிவிட்டான் இறைவன். வார்த்தையில் ஃபெமினைன் ஜெண்டராக, பெண்பால் வாசகமாக இருக்கக்கூடிய மலக்குகள் அவர்களுடைய இனத்தால் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்றிருப்பினும் அவர்களும் தூதராக, மனித சமுதாயத்துக்கு தூதர்களாக அனுப்பப்படவில்லை. மனித இனத்திலிருந்துதான் தூதர்கள் வந்தார்கள் என்று காட்டுவதற்கு அந்த வசனத்தில் இறைவன் அப்படி குறிப்பிட்டிருந்தான். இப்போது நாம் பார்க்க போவது வசனம் 16. இதில் எல்லாம் வல்ல இறைவன் இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான பேசுபொருளை பேசத் தொடங்குகிறான். இந்த உலகத்தை நாம் படைத்திருப்பதற்கு காரணம், வேடிக்கை விளையாட்டுக்கு பிறந்தோம், உண்டோம், கழித்தோம், வாழ்ந்தோம், மண்ணோடு மண்ணாகி போவோம் என்று ஒரு உல்லாச புரியை கட்டி அமைத்து கொண்டு மனிதன் வாழ்வதற்கு அல்ல. இது வேடிக்கை விளையாட்டுக்காக படைக்கப்பட்டதல்ல. இந்த உலகத்தை படைத்திருப்பதில், இதில் மனித சமுதாயத்துக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தந்திருப்பதில் இறைவனுக்கு சில கணக்குகள் உண்டு. இறைவனுடைய திட்டம் வேறு, மனிதன் நினைத்து கொண்டிருப்பது வேறு. இந்த உலகத்தை அவன் வேடிக்கைக்காக படைக்கவில்லை என்று சொல்ல தொடங்குகிறான். பின்னர் மலக்குமார்கள் என்பவர் யார்? அவர்கள் இறை தூதர்கள் அல்ல என்றால் அவர்களின் இடம் என்ன? அவர்களின் அந்தஸ்து என்ன? அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன இறைவனிடத்தில்? அவருடைய பணி என்ன என்பதையெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் விளக்குகிறான். பாருங்கள், ஒமா கலக்கன சமா அவல் அர்ப, வானங்களையும் பூமியையும் நாம் அவற்றுக்கு இடையில் இருப்பவற்றையும் நாம் படைக்கவில்லை விளையாட்டுக்காக, விளையாடக்கூடியவர்களாக நாம் படைக்கவில்லை. அப்படி படைக்கின்ற போது ஒரு விளையாட்டு மனப்பான்மையில், ஒரு துள்ளல் மனப்பான்மையில் நாம் படைக்கவில்லை. ஒரு காரண காரியத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு இலக்கோடு, ஒரு லட்சியத்தோடு தான் வானங்களை படைத்தோம், பூமியை படைத்தோம். அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம் படைத்தோம். மனிதர்கள், இன்ன பிற படைப்புகள், மரங்கள், செடிகள், கொடிகள்,
கடல் அலைகள் அனைத்தையும் நாம் படைத்தோம். நோக்கம் விளையாடுவதல்ல, ஒரு லட்சியத்தோடு தான் நாம் படைத்திருக்கின்றோம். பிறகு இறைவன் கூறுகிறான் வசனம் 17, லவ் அரதுனா லத்தகதுனாஹு மின் லதுன்னா. மலக்குமார்களை இறைவனுடைய பெண் மக்கள் என்று ஒரு நம்பிக்கை அந்த காலத்து மக்களிடம் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், மலாய்க்கத் என்கிற அந்த சொல்லே ஃபெமினின் ஜெண்டர், பெண்பால் வாசகம். எனவே இந்த வாசகம் பெண்பாலாக இருப்பதை வைத்து அல்லாஹினுடைய பெண் பிள்ளைகள் தான் மலக்குகள் என்ற ஒரு வாதத்தை அந்த காலத்தில் இருந்த இறை மறுப்பாளர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு இறைவன் கூறுகிறான், குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அவனுக்கு துணை வேண்டும். துணை யாருக்கு வேண்டும்? யாருக்கு இச்சை இருக்குமோ, யாருக்கு பால் உணர்வு இருக்குமோ அவனுக்கு துணை வேண்டும். பால் உணர்வற்ற, துணை தேவையற்ற ஒருவனுக்கு ஏன் பிள்ளைகள்? எப்படி பிள்ளைகள்? ஒருவேளை நமக்கு பால் உணர்வு தேவை, நமக்கு ஒரு இணை தேவை, நமக்கு குழந்தைகள் தேவை என்றெல்லாம் நாம் நினைத்திருந்தால் அதை உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாமே இதை செய்திருப்போம். நாம் அப்படி செய்யக்கூடியவர்கள் அல்ல, நமக்கு அது தேவையில்லை என்பதை எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 17 சொல்கிறான் பாருங்கள். லவ் அரதுனா அன்னத்தகித லகுவன். நாம் லகுவை எடுத்துக்கொள்வோராக இருந்தால், எடுத்துக்கொள்ள விரும்பினால், லகு என்ற அரபு சொல்லுக்கு யமன் நாட்டு மக்களுடைய சொல் வழக்கின்படி மனைவி என்று பொருள். அதாவது நமக்கு மனைவி தேவை என்றால் உங்கள்கிட்ட சொல்லாமல் நாமளே இதை எடுத்துருப்போம். மனைவியை நானே உண்டாக்கி கொள்ள முடியும். லகு என்ற சொல்லுக்கு பிள்ளைகள் என்று பொருள். நமக்கு பிள்ளை தேவை என்றால் அதை நாமே எடுத்துக்கொண்டிருப்போம். லகு என்ற சொல்லுக்கு பால் உணர்வு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பால் உணர்வு, பாலியல் ரீதியான செயல்கள், தாம்பத்தியம், இதுவெல்லாம் நமக்கு தேவைப்படுமானால், நாம் விரும்பினால் அதை நாமே செய்திருப்போம். இன்குன்னா ஃபாயிலீன். நாம் அப்படி செய்யக்கூடியவர்கள் அல்ல, நமக்கு அது தேவையில்லை. இறைவனுக்கு அது தேவையில்லை. எந்த தேவைகளுக்கும் அப்பால் இருக்கக்கூடியவன் தான் இறைவன். ஏனென்றால் தேவை உள்ள ஒருவன் இறைவன் என்று வணங்கப்பட்டால் அந்த தேவைகளை காட்டி அவன் மிரட்டப்படலாம், அல்லது அந்த தேவைகளை காட்டி அவனுக்கு ஆசையூட்டப்படலாம், அல்லது இந்த தேவைகள் அவனுக்கு லஞ்சமாக கொடுக்கப்படலாம், கொடுக்கப்பட்டு அவன் வளைக்கப்படலாம். எனவே இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும். நாம் அப்பாற்பட்டவர்களே, நமக்கு இதுவெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு பிறகு கூறுகிறான், பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில் ஃபயதுமகுஹு ஃபைதாஹு வஸாஹிகுன் வலக்குமுல் வைலு மிம்மா தஸிஃபுன். சிலர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இறைவனுக்கு தாம்பத்தியம் உண்டு, இறைவனுக்கு மனைவி உண்டு, இறைவனுக்கு பிள்ளைகள் உண்டு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் வாழ படைக்கப்பட்டது, வாழ்வாங்கு வாழ படைக்கப்பட்டது, உல்லாச உரியை கட்டி எழுப்பி ஒரு ஒய்யாரமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல. இது வேடிக்கைக்கு, விளையாட்டுக்கு படைக்கப்பட்டதல்ல. அவர்களுடைய அந்த நம்பிக்கைகள் அனைத்தும் பொய்யானவை. அவர்களுடைய அந்த பொய்யான நம்பிக்கையின் மீது நாம் உண்மையான கருத்துக்களை, உண்மையான நம்பிக்கைகளை தூக்கி எரியப் போகிறோம். எரிவோம். பல் நக்திஃபு, நாம் எரிவோம், பில் ஹக்கி அலல் பாத்தில், உண்மையை தூக்கி பொய்யின் மீது நாம் எரிவோம். ஃபயதுமகுஹு, அந்த உண்மை பொய்யை அடியோடு சென்று தாக்கும், அடியில் சென்று தாக்கும், அதனுடைய உச்சி மூளையில் போய் தாக்கும். ஃபைதாஹு வஸாஹிகுன், அப்போது பொய் சிதறி போய்விடும். வலக்குமுல் வைலு மிம்மா தஸிஃபூன், நீங்கள் கற்பனையாக வார்த்தை அலங்காரங்களை வைத்து, ஜோடனைகளை வைத்து சில பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அவைகளுக்கெல்லாம் அப்படி பேசியதன் காரணமாக உங்களுக்கு கேடுதான் உண்டாக போகிறது. அது என்ன பொய்யான ஜோடனைகள்?
என்ன அலங்கார சொற்கள் மூலம் ஒரு நம்பிக்கையை எப்படி நீங்கள் சிதைக்கிறீர்கள் என்றால், மலக்குகள் வானவர்கள் இறைவனின் பெண் பிள்ளைகள், ஈசா நபி இறைவனின் ஆண் பிள்ளை, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் ஆண் பிள்ளை, ஆண் மகன். இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய இந்த பொய்யான நம்பிக்கையை அலங்கார வார்த்தைகளால் மக்களுக்கு எடுத்துரைத்து அவருடைய மூளையை மயக்கி மதிமயங்கச் செய்து அந்த மக்களை நீங்கள் பொய்யின் பக்கம் இழுக்கின்றீர்கள். நாம் என்ன பண்ண போகிறோம்னா, உண்மையை தூக்கி பொய்யில் வீசப் போகிறோம். அந்த உண்மை பொய்யை அழித்து வேரோடு சாய்த்து விட போகிறது, சிதைத்து எரிந்து விட போகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களுக்காக உங்களுக்கு கேடு வந்து சேரப்போகிறது என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டுகிறான். அதாவது இந்த அத்தியாயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களில் இதுதான் நடக்கப் போகிறது. நாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் தர்க்க ரீதியான அறிவுபூர்வமான வாதங்கள். இவைகளை வைத்து நாம் உண்மையை நிலைநாட்டப் போகிறோம், பொய்யை அழிக்கப் போகிறோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைக்கின்றான். பிறகு அதற்கடுத்து வசனம் 19, 20, 21 ஆகிய வசனங்களை பாருங்கள். எப்படி அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் பாருங்கள். வலஹு மன்ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் இன்தா. அந்த அல்லாஹுக்கே உரியவர்கள், சொந்தமானவர்கள், அல்லாஹுக்கு அடிமைப்பட்டவர்கள் யார்? வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும், வமன் இன்தஹு அவரிடத்தில் இருக்கக்கூடியவர்களும். இவர்கள் அனைவருமே அல்லாஹுக்கே சொந்தமானவர்கள். வமன் இன்தஹு லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி. வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் அவனுக்கு சொந்தம். யார் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்களோ, அதாவது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அவனுடைய தர்பாரில் யார் இருக்கிறார்களோ, இறைவனுக்கு சேவகம் செய்து கொண்டு, அதாவது அவனுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டு, இறைவனுடைய சொற்களை நபிமார்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற பணி, மனிதனை பாதுகாக்கின்ற பணி, இறைவனுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படுகின்ற அந்த பணியை செய்து கொண்டு யார் இறைவனிடத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி. அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவருடைய பண்பு எப்படி இருக்கும்? மலக்குமார்களுடைய பண்பு. இறைவனிடத்தில் இருப்பவர்கள் என்றால் மலக்குகள். அவருடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், முதலாவது ஆணவம் கொள்ள மாட்டார்கள். இறை வணக்கத்தை செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் கடுகளவு கூட ஆணவம் இருக்காது. ஆணவம் என்று சொல்லப்படுவது செய்ய மாட்டேன் என்று இப்லீஸ் மறுத்தான் அல்லவா, அதுபோன்ற ஆணவம் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல மலக்குகள். அதே போல எதையுமே நான் அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்து என் அறிவு ஏற்றுக்கொண்டால் அதை செய்வேன் என்று சொல்வதும் ஒரு வகை ஆணவம்தான். அந்த மாதிரியான அறிவுக்கு முதலிடம் தருகின்ற ஆணவமும் அந்த மலக்குமார்களிடத்தில் கிடையாது. என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ் ஸ்ரீநகர் எல்கேஎஸ் என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை ஸ்ரீநகர் எல்கேஎஸ். கலையெழில் நகைகள் தரும் கடை ஸ்ரீநகர் எல்கேஎஸ். எழிலெனும் என்னும் வைர நகை ஸ்ரீநகர் எல்கேஎஸ். எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ். தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். கனா ஜெராக்ஸ் நாவே எம்எஸ் கலர் ஜெராக்ஸ். ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு, 3D ஸ்டிக்கர்ஸ், சிந்தட்டிக் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் ஸ்டிக்கர்ஸ், பிட் நோட்டீஸ், டிசைனிங், பிரிண்டிங், திருமண அழைப்பு, இவை அனைத்தும் ஒரே இடத்தில் எம்எஸ் கலர் ஜெராக்ஸ். செல் நம்பர் 9500000273 94400746. சென்னையில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரே மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. அனைத்து வகையான மீன் வகைகளும் ஒரே இடத்தில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. மிக பெரிய பரப்பளவிலான பார்க்கிங் வசதி கொண்ட மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி, காவாங்கரை, சென்னை 66. உங்கள் இல்லத்து சுப நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திட ஆர்ச்சிட் ரிசார்ட்ஸ், உத்தண்டி, ECR, சென்னை. தொடர்புக்கு 9840033194. ஹலோ மக்களே, சென்னையில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த அப்டேட். ஒரு பக்கம் வாட்டி வதைக்கிற வெயில், மறுபக்கம் குழந்தைங்களோட ஸ்கூல் லீவு. இந்த ரெண்டையும் எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க, லீவுனாலே ஊட்டி கொடைக்கானல் தான் அப்படின்னு இல்லாம இந்த டைம் உங்களுக்காகவே
ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு இடம் இருக்கு. வாங்க அது என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு இது புது அனுபவமாகவும் இருக்கும். அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாசில்லாத இயற்கை சூழல்ல மன நிறைவான இடம். தண்ணீர்ல குதிக்க குளிக்க அழகான நீச்சல் குளம், கிரிக்கெட்டு, டென்னிஸ், கேரம் போர்டு, மியூசிக்கல் சேரு, தமிழர் பண்பாடான கயிறு இழுக்கும் போட்டி, உரியடிக்கும் போட்டி என அனைத்தும் உங்கள் குடும்பத்தோட விளையாடி மகிழ ஒரு பொழுதுபோக்கான இடம் தேடுறீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கிரீன் கார்டன். விதவிதமான உணவு தேவைக்கேற்ப எந்நேரமும் ஆர்டர் செய்யலாம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம சென்னை கல்பாக்கத்துல இருக்க கிரீன் கார்டன் தாங்க அது. கிரீன் கார்டனுக்கு வாங்க, குதூகலமா இருங்க, மன நிறைவா போங்க. உங்கள் தேவையே எங்களின் சேவை. மேலும் தொடர்புக்கு கிரீன் கார்டன் கல்பாக்கம், சென்னை. தொடர்புக்கு 7845995093. இரண்டாவது ஆணவம் மனிதர்களிடத்தில் உண்டு. முதலாவது ஆணவம் இபிலிஸ் இடத்தில் இருந்தது. அப்போ மலக்குகள் உருவத்தில் மனிதனை போன்றவர்கள் அல்ல, இபிலிஸை போன்றவர்களும் அல்ல. மூலப்பொருளில் மனிதர்களை போன்றவர்கள் அல்ல, இபிலிஸை போன்றவர்கள் அல்ல. இபிலிஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவன், மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர், மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவர். இப்போ மூலப்பொருள் வேறு, குணம் வேறு, நடத்தை வேறு. மனிதன் கொஞ்சம் அறிவை கலந்து யோசிப்பான். அவனுக்கு அறிவுபூர்வமான விடைகள் தேவைப்படுகின்றன அவன் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு. இறை வணக்கத்திலும் கூட இபிலிஸை பொறுத்த அளவில் அவனிடத்திலே ஆணவம் இருந்தது. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர்கள் மலக்குகள். லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வலா யஸ்தஹ்சிரூன். மலக்குமார்கள் சலிப்படையவும் மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து சில வேலைகளை செய்து கொண்டிருந்தால் 2 வகையான உணர்வுகள் அவனுக்கு தலை தூக்கும். மனிதனாக இருந்தால் ஒன்று உடல் சோர்வடையும், ஒன்று சோர்வடைவான், இல்லை என்றால் சலிப்படைவான். சலிப்பு வேறு, சோர்வு வேறு. சலிப்பு என்பது உடலில் தெம்பு இருக்கும், மனதில் அந்த வேலையை செய்வதற்கான உற்சாகம் இருக்காது, அதற்கு சலிப்பு. சோர்வு என்றால் மனம் விரும்பினாலும் உடல் ஒத்துழைக்காது. மலக்குமார்களை பொறுத்த அளவில் இறை வணக்கம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு சோர்வும் இல்லை, சலிப்பும் இல்லை. ஏனென்றால் இவற்றுக்கெல்லாம் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள், இறை கட்டளையை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள். எனவே இங்கே எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களை எல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், மனித பண்பிலிருந்து, மனித குணங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் மலக்குகள். இறைவனின் பிள்ளைகள் என்றால் அவர்கள் இறைவனுடைய இறைத்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தந்தையின் சாயல் பிள்ளை இடத்தில் இருக்கும் அல்லவா? அதை போல மலக்குமார்களை பொறுத்த அளவில் அவர்களிடத்தில் இறைவனின் சாயல் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் இறைவனின் அடியார்கள். இபிலிஸின் சாயல் இருக்காது. ஏனென்றால் மூலப்பொருள் வேறு. இபிலிஸுக்கு நெருப்பு, இவர்களுக்கு ஒளி. மனிதர்களின் சாயல் இருக்காது. ஏனென்றால் இவர்கள் மனிதனை போல் சலிப்போ சோர்வோ அடையக்கூடியவர்கள் அல்ல. மனிதனின் மூலப்பொருள் மண். இந்த வேறுபாடுகளை எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்போ மலக்குமார்களை ஏன் தன் தூதர்களாக மனித சமுதாயத்துக்கு இறைவன் அனுப்பவில்லை என்பது இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியின் முக்கியமான பேசுபொருள். ஏன் மலக்குமார்களை அனுப்பலை? வேறு சில வசனங்களில் சொல்லுகிறான், நாம் மலக்கு அனுப்பினாலும் மனித உருவத்தில் தானேயா அனுப்பணும், அதுக்கு மனுஷனையும் அனுப்பிட்டு போகிறோம். உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவனாக, உன்னுடைய பலகீனங்களோடு இருக்கக்கூடிய உன் இனத்தை சார்ந்த ஒருவரை தூதராக அனுப்பினால்தான் அவர் உனக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். மூலப்பொருள் வேறாக, குணங்கள் வேறாக, உடல் வலிமை மன வலிமை வேறுபட்டவர்களாக இருக்கின்ற வேறோர் இனத்திலிருந்து உன் இனத்துக்கு தூதரை அனுப்பினால்
நானும் மலக்காக இருந்தால் இப்படி உற்சாகமாக இருந்திருப்பேன், என்ன செய்வது, நான் மனிதனாக போய்விட்டேனே என்று நீ மறுமையில் வந்து ஒரு காரணத்தை சொல்வாய். அந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. உன் வாயை அடைக்க உன் இனத்திலிருந்து தூதரை அனுப்பினேன் என்று சொல்வதுதான் இந்த வசனங்களுடைய மிக முக்கியமான நோக்கமே. அதற்கடுத்து வசனம் 20. இரவிலும் பகலிலும் அவர்கள் இறைவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். முதல் வசனத்தில் சலிப்படைய மாட்டார்கள் என்று கூறிய இறைவன் 2வது வசனத்தில் சோர்வடைய மாட்டார்கள் என்று கூறுகிறான். சலிப்பும் சோர்வும் மனித பண்புகள், இவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் மலக்குகள். பிறகு இறைவன் கூறுகிறான், அமித்தகது ஆலிஹத்த மினல் அர்தி யுன்ஷிரூன். சரி, இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இறைவனை விட்டுவிட்டு இந்த மனிதர்கள் வேறொரு கடவுளை, பூமியிலிருந்து வேறொரு கடவுளை எடுத்துக்கொள்கிறார்களா? பூமியிலிருந்து கண்டுபிடிச்சு மட்டைகளிலிருந்து, கற்களிலிருந்து, மண்களிலிருந்து, இன்ன பிற பொருட்களிலிருந்து, வெண்கலம், தங்கம் இப்படியான பொருட்களிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சு இதுதான் கடவுள் என்று அவர்கள் சொல்ல போகிறார்களா? சரி, அல்லாஹ் கேட்குறான், அப்படியானால் அவர்கள் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் இவர்களை எல்லாம் எழுப்பிவிடுவார்களா? இவன் செத்து போனதுக்கப்புறம் இவன் உருவாக்கின கடவுள் இவனை மீண்டும் எழுப்புமா? நான் தானே எழுப்ப வேண்டும். எல்லா ஆற்றல்களும் எனக்குரியது தானே. எனக்குத்தானே நீ வணங்கக்கூடிய பொருட்களின் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸாக இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, மரக்கட்டை, கல் இதெல்லாம் எனக்கு சொந்தம் தானே. வலஹு மஃபி ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அவனுக்குத்தானே சொந்தம். அப்படி சொந்தக்காரனை விட்டுவிட்டு, உரிமையாளனை விட்டுவிட்டு அந்த உரிமைப்பட்ட பொருட்களை நீங்கள் கடவுளாக வணங்குகிறீர்களே, அவைகளா உங்களை மறுமையிலே எழுப்ப போகிறது என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்கிறான். இந்த இடத்தில் பேரறிஞர் குர்துபி அவர்களும் பேரறிஞர் இப்னு கசீர் அவர்களும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், அப்துல்லா இப்னுல் ஹாரிஸ் அவர்கள் கேட்டார்களாம், காபுல் அஹ்பார் என்கிற புகழ்மிக்க ஒரு தாபிழி இடத்திலே இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்? சோர்வின்றி, சலிப்பின்றி, அயர்வின்றி அவர்கள் இறைவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே. எனக்குரிய கேள்வி என்னவென்றால், அப்துல்லா பின் ஹாரிஸ் கேட்டார்கள், எனக்குரிய கேள்வி என்னவென்றால், அவர்கள் ஏதோ ஒரு வேலையை செய்வார்கள் அல்லவா? நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வருவார்கள். ஒரு ஊரை அழிக்கணும்னா மலக்குமார்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் அழிக்கிறான். ஒரு ஊரில் மழை பொழியுது, மலக்குமார்களை அனுப்பி தான் மழை பொழிய செய்கிறான். ஆபத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்க நாடுகிற இறைவன் மலக்குமார்களை தான் அனுப்பி வைக்கின்றான். இப்படியெல்லாம் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை அவர்கள் செய்ய வேண்டுமானால் எப்படி துதிப்பார்கள், எப்படி தஸ்பீஹ் செய்வாங்க, எப்படி திக்ர் செய்வார்கள், இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு மாற்று வேலை இருக்கத்தானே செய்கிறது. அப்போ பணிகளுக்கு இடையில் இறைவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். பணி ஒன்று போயிட்டு இருக்கும், இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் அதை செய்வாங்க, கொஞ்ச நேரம் இதை செய்வாங்க. அப்படி தானே இதை புரிஞ்சுக்கணும். ஒரே வேலையை செய்தால் சலிப்பு வரும் என்பதற்காக வேலையை இறைவன் பகிர்ந்தளிக்கின்றான் என்று புரிந்து கொள்ளலாமா என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அமாலஹும் ஷுகுலுன் அனி தஸ்பீஹ், தஸ்பீகை விட்டுவிட்டு வேறு வேலைகள் அவர்களுக்கு இல்லையா? அம் யுஷுகிலுஹும் அன்ஹு ஷை, அல்லது அவர்களை வேறு ஏதேனும் ஒன்றை விட்டு அவர்கள் இன்னொரு வேலையை செய்வார்களா என்று கேட்கும்போது காபுல் அஹ்பார் சொன்னார்கள், இப்படி அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்குது, இந்த பிள்ளை யாரு, இந்த பையன் யாருன்னு கேட்டாங்க. சொன்னார்கள், மின் பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய பேரப்பிள்ளை அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல்லா இப்னு ஹாரிஸ் அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரப்பிள்ளை இவர். எப்படி ரசூலுல்லா அப்துல் முத்தலிபுடைய பேரப்பிள்ளையோ அது மாதிரி. இப்படி சொன்ன உடனே காபுல் அஹ்பார் அவர்கள் ஃபபம்மனி இலைஹி, என்னை அப்படியே சேர்த்து அணைத்து கொண்டார்கள். அணைத்து கொண்டு என்னை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு அவர்கள் சொன்னார்கள், என் சகோதரரின் பிள்ளையே, அரபுகள் அப்படிதான் சொல்லுவாங்க, என் சகோதரரின் பிள்ளையே, ஹல் யுஷுகிலுக ஷையுன் அனி நஃபஸ், நீ மூச்சு விடுகின்றாய் அல்லவா, மூச்சு விடுகின்றாய். நீ உயிர் வாழ்வதற்கு மனிதன் மூச்சு விட வேண்டும். அப்படி மூச்சு விடுகின்ற போது எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு மூச்சு விட்டுட்டு
மூச்சு நல்லா விட்டுட்டு திரும்ப போய் ஒரு வேலையை செய்தியா அல்லது மூச்சு விட்டுக்கிட்டே வேலை செய்தியா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இல்லை நான் மூச்சு விட்டுக்கிட்டே வேலை செய்வேன், அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். காபுல் அஹ்பார் சொன்னார்கள், இன்ன தஸ்பீஹ் லஹும் பி மன்சிலத்தின் நஃபஸ். மலக்குமார்களை பொறுத்த அளவில் தஸ்பீஹ் என்பது நமக்கு மூச்சை போல. மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் என்று சொன்னார்கள். இப்படி சலிப்பும் சோர்வும் அயர்வும் வராத அளவுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தன்னை துதிப்பதற்கென்றே அவர்களை படைத்திருக்கின்றார். அப்படித்தானே அவர்கள் சொன்னார்கள், நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸு லக். இறைவா, நாங்கள் உன்னை வணங்குகிறோம், உன்னை துதித்து கொண்டிருக்கிறோம், நீ தூயவர் என்று உன்னை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க எதற்காக இன்னொரு படைப்பு என்று கேட்டார்கள் அல்லவா? அந்த பணியிலிருந்து மலக்குகள் பின்வாங்குவதில்லை. அடுத்து வசனம் 22 இறைவன் கூறுகிறான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுவை தவிர்த்து வேறொரு கடவுளும் இருந்தால் லஃபஸததா, அவை இரண்டும் கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆரிஷி அம்மா யஸிஃபூன். சிம்மாசனத்தின் அதிபதியான அரிஷின் அதிபதியான ரப்பு இவர்கள் எதையெல்லாம் கற்பிதமாக சொல்கின்றார்களோ, கற்பனையாக வடித்து சொல்கின்றார்களோ, அவை அனைத்தை விட்டும் தூயவனாக இருக்கிறான். இந்த ரப்பு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வான், பிறகு இன்னொரு ரப்பு வருவான். இப்படியெல்லாம் இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு பிள்ளைகள் உண்டு, அந்த பிள்ளைங்க அந்த வேலையை பார்த்துக்கிடும், இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? இவை அனைத்தை விட்டும் அவன் தூயவன். எல்லா விதமான மனித பண்புகளுக்கும் அவன் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவனுக்கு தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, காமம் கிடையாது, பசி கிடையாது, தேவைகள் கிடையாது, இருப்பிடம் தேவையில்லை, அவனுக்கு உருவம் இல்லை. எனவே இப்படி மனிதனோடு இணைத்து பார்த்து கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று இவர்கள் செய்யக்கூடிய இந்த கற்பிதங்களுக்கு இறைவன் அப்பாற்பட்டவன், தூயவன். அது எப்படி என்று கேட்கிறீர்களா? அது எப்படி இறைவனால் இருக்க முடியும்? அப்படி ஒரு கடவுள் எப்படி இருக்க முடியும்? கடவுள் நான் கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? எங்கள் முன்னால் இப்படி செய்ய வேண்டாமா? அவர் வந்து நிற்க வேண்டாமா? இதெல்லாம் கேட்கிறீர்கள் அல்லவா? இறைவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறான். வசனம் 23ல், லா யுஸ் அலு அம்மா எஃப் அலு வஹும் யுஸ் அலு. அவன் செய்வதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை அவன்தான் கேள்வி கேட்பான். வஹும் யுஸ் அலுன், அவர்களே விசாரிக்கப்படுவார்கள். ஏன் இப்படி எல்லாம் செய்தாய்? நபிமார்கள் வரவில்லையா? இறை வேதங்கள் வரவில்லையா என்று அவர்கள்தான் விசாரிக்கப்படுவார்களே அன்றி விசாரிக்கப்படுகிறவன் இறைவன் அல்ல. அடுத்து வசனம் 24, அமித்தஹது பிந்தூனிஹி ஆலிஹத்தன். அல்லாஹ்வை தவிர்த்து வேறொரு தெய்வத்தை அவர்கள் வணங்கும் கடவுளென கருதி கொண்டனரா? உல் ஹாத்து புர்ஹானக்கும். அப்படி இருப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு சான்றை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். இன்னொரு கடவுளுக்கான தேவை என்ன இருக்கிறது? அப்படி தேவைப்படுது என்பதற்கு என்ன சான்று? அப்படி தேவைப்பட்டதற்கு சான்று இருந்தாலும் கூட நீங்கள் வணங்குகிற கடவுள் தான் இறைவனுக்கு மாற்று கடவுள் என்பதற்கு என்ன சான்று? உல் ஹாத்து புர்ஹானக்கும் ஹாதா திக்ரு மன் மஅய்ய வ திக்ரு மன் கப்லி பல் அக்ஸருஹும் லா யஅலமுன். அவர்கள் அதிகமானவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள். பல் அக்ஸருஹும் லா யஅலமுன் அல் ஹக்க. அவருடைய அதிகமானவர்கள் உண்மை எதுவென்று விளங்காமல் இருக்கின்றார்கள். ஃபஹும் முஅரிதுன். அப்படி விளங்காமல் இருப்பதனால்தான் உண்மையை அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 24ல் எடுத்துரைக்கின்றார். மொத்தத்தில் இறைவனை தவிர்த்து வேறொன்றை கடவுளென கருதுவதும் அப்படி அதை வணங்குவதும் சான்றுகளற்றவை, அறிவுக்கு அப்பாற்பட்டவை. அவையும் இறைவனுடைய படைப்புகள் தான். இந்த அறிவுரைகள் இதற்கு முன்னரும் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவுரைகள் இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற சமுதாயத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டுள்ளன என்பதை எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.